நாகையிலிருந்து 520 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டுள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கில் 720 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஸ்ரீதர் இணைப்பில் இருக்கிறார். ஸ்ரீதர், காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது? எப்போது கரையை கடக்கும்? எந்த வழியாக கடக்கவிருக்கிறது? விவரங்கள் என்ன? நிச்சயமாக தென்மேற்கு வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகரும் வேகம் என்பது தற்போது குறைந்திருக்கிறது. முன்னதாக மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருந்த இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது தற்பொழுது கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது சென்னைக்கு 720 கிலோமீட்டர் தூரத்தில் தெற்கு தென்கிழக்கில் மையம் கொண்டுள்ளது. நாகப்பட்டினத்திற்கு 520 கிலோமீட்டர் தென்கிழக்கிலும், இலங்கையின் திரிகோணமலைக்கு 240 கிலோமீட்டர் தென்கிழக்கிலும் மையம் கொண்டுள்ளது. புதுச்சேரிக்கு 640 கிலோமீட்டர் தெற்கு தென்கிழக்கில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது மையம் கொண்டிருக்கிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகிறது. தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை நோக்கி இலங்கை கடற்கரை பகுதிகளை தொட்டவாறு இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நாளை இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது புயலாக வலுப்பெறக்கூடும் எனவும், இந்த புயலாக வலுப்பெற்ற பிறகு இந்த புயலின் தீவிரத்தன்மை, அது கடக்க உள்ள பாதை என்பது குறித்து கூர்ந்து கவனித்து வருவதாகவும், இது குறித்து அடுத்தடுத்த செய்தி குறிப்புகளில் தெரிவிக்கப்படும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.